மன்னிச்சிருக்கா. நான் எவ்வளவு கோமா உங்ககிட்ட என்னைக்காவது நடந்துட்டு இருக்கேன். நான் யாரு, என் பேர் என்னன்னு எந்த விவரமும் தெரியாம நடப்பணமா பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருந்தவன். ஏதோ என்னுடைய பழைய வாழ்க்கையை பத்தின சில நினைவுகள்லாம் வந்து என் கடந்த காலம் என்ன, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கான்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு ஒரு நம்பிக்கையோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உனக்கும் தெரியும். எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தவனே. அப்படி இருக்கும்போது உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டவன என்னால தாங்க முடியல. அதான் கத்திட்டேன். நீ பேசுன தப்பு தானே. இங்க பாரு, நான் 1000 சமாதானம் சொன்னாலும் உன்னை அடிக்கிறதுக்கு கை வாங்கினது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ இனிமே இந்த மாதிரி பேசாத. என்ன வினோதினி அக்கா முன்னாடி அடிக்க கை வாங்கிட்டு தனியா வந்து சமாதானப்படுத்துறீங்களா? உங்களுக்கு என்ன விட அவங்க தான் ரொம்ப முக்கியம்ல. என்ன பேச்சு பேசுறது துர்கா? இல்ல எனக்கு புரியல. முதல்ல வினோதினி மேல உனக்கு என்ன கோபம், அதை முதல்ல சொல்லு. ஏன் துர்கா, இந்த ஊர்ல நமக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. முன்ன பின்ன யாருமே தெரியாத நமக்கு அடைக்கலம் கொடுத்து ஐயாவுடைய உயிர் ஆபத்துல இருந்த போது பணமும் கொடுத்து காப்பாத்தினவங்க அவங்க. அதோட நிக்காம இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆதரவா இருக்காங்க. நமக்காக சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க. எவ்வளவு நல்லவங்க அவங்க. அவங்கள நீ இப்படி ஜஸ்ட் லைக் தட் எடுத்துரிஞ்சு பேசுற. தப்பு துர்கா, ரொம்ப தப்பு. நான் என்ன சொன்னேன்? தாத்தாவை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அது தப்பா? அவங்க யாரு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? அப்போ அவங்க சொல்றது தானே தப்பு. என்ன நீங்க இத்தனை வருஷமா பழகின என்ன விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னை விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு யார் சொன்னது? அவங்களும் ஐயாவுடைய நன்மைக்காக தானே பேசிட்டு இருக்காங்க. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன நல்லா பாத்துப்பேன், கூடவே இருப்பேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க அப்படி இல்ல. உங்களுக்கு நான் முக்கியம் இல்லங்க, அவங்க தான் முக்கியம். நீ எனக்கு முக்கியம் இல்லைன்னு நான் எப்ப சொன்னேன்? ஏன் துர்கா, எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன், நீ எனக்கு முக்கியம். வினோதினிக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிற மரியாதைங்கிறது வேற. அது எதுக்கு நீ இதோட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிற? ஏன் துர்கா, ஆபரேஷனுக்கு பணம் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருந்தோம். அப்ப 5 லட்சம் ரூபாய் காசு எடுத்துட்டு வந்து அவங்க தான் கட்டினாங்க. அப்ப இனிச்சுது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஐயா விஷயத்தை தலையிடுறது கசக்குதுன்னு நல்லா வேலை துர்கா. நீ ஏன் அப்படி பேசுற? துர்கா, எதுக்கு இப்ப நீ அழுற? அழாத துர்கா, நான் இருக்கிறேன் துர்கா, நான் பாத்துக்கிறேன், நீ அழாத. இங்க பாருங்க, நம்மளுக்குள்ள எந்த ஒரு புது உறவும் வேண்டாம். எப்போதுமே நாம மட்டும்தான். நம்ம தாத்தாவை ஊருக்கே கூட்டிட்டு போயிடலாங்க. சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி இவ்வளவு தூரம் பொறுமையா சொல்லு. எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ பேசுனதே மறுபடியும் பேசுனா எப்படி? நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நீ இந்த மாதிரிலாம் கிடையாது. உனக்கு என்னதான் ஆச்சு துர்கா? ஏன் இப்படி பண்ற?